வணக்கம் மக்களே. நம்ம மார்க்கெட்டை தூக்கி நிப்பாட்டுற மாதிரி நிறைய செய்திகள் இன்றைக்கி வந்திருக்கு. அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாகி வந்துட்டுருக்கு. நிறைய நியூஸ் வருது. ப்ளூ சிப் கம்பெனியெல்லாம் 20-30% கீழே விழுந்துருக்கு. நம்ம பார்த்தோம் ஏர்னிங்ஸும் எதுலேயும் சரியில்லை. அந்த ஒன் டைம் லேபர் கோட் வந்து எல்லாரோட ஏர்னிங்ஸ் வந்து குறைச்சிருக்கு. ஸோ நமக்கு வாய்ப்புகள் நிறைய வந்துகிட்ருக்கு மக்களே. கொஞ்சம் கையில் கேஷ் வச்சுருங்க. ஸோ நம்ம வாய்ப்பை யூஸ் பண்ணுற டைம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட நம்ம மார்க்கெட் பார்த்திங்கன்னா பீக்லேருந்து ஒரு 1300 பாயிண்ட் கரெக்டாகி 25,000 பாயிண்ட்ஸில் நின்றுட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு ஏற நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னு இப்போ ஒரு செய்தியாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து நம்ம மேலே போட்டிருந்த 25% டேரிஃபை வந்து குறைக்கன்னு இருக்காங்க. ஏன்னா நம்ம இப்போ ரஷ்யாட்டேருந்து வாங்குகிற ட்ரேடோட ஆயில் வந்து ட்ரேட் வந்து ரொம்ப கம்மியாகிருக்கு. அதனால் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரஷ்யாவில் இருக்கிற ஆயில் வந்து கம்மியானதுனால நமக்கு வந்து யூஎஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க டேரிஃப் வந்து மேலே எடுக்கலான்னு ஒரு யோசனை போயிட்டு இருக்குங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு செய்தி வந்தாலே அது கண்டிப்பாக நடக்க போகுதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம மார்க்கெட் வந்து தூக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து இப்போ என்ன நடக்குன்னா, டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, கனடா மேலே 100% டேரிஃப் போடுவோங்கிறாரு. சைனா கூட பார்ட்னர்ஷிப் நிறைய வச்சுட்டு இருந்தா. இப்போ வந்து என்னென்னா, அவங்க இவர் ட்ரம்ப்பு கொடுத்த ஒரு ஆஃபரையும் அவங்க கனடா வந்து டிக்ளைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து என்னென்னா, இப்போது இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, கனடாவும் சைனாவும் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இவங்க ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வந்து இப்போ இவருக்கு பிடிக்கல. இவர் சுற்றி இருக்கிற எல்லா இடத்தையும் போட்டு அடித்து தாக்கிட்டு இருக்கார். இவர் எல்லோரும் ஒரு நாள் சேர்ந்து அடித்து பொழக்க போகிறாங்க. அது மட்டும் தெரியுது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இன்னும் கனடா வந்து சைனா கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு ட்ரேட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, நான் இவங்களோட கனடியன் குட்ஸ் மேலே 100% டேரிஃப் போடுவேன்னு சொல்கிறாரு. இது வந்து கனடாவுக்கு வந்து ஒரு கெட்ட செய்தி. ட்ரம்ப் என்ன தான் பண்ணுறாருன்னு தெரியல. மார்க்கெட்டே மேனிப்புலேட் பண்ணுறாரு ஒத்த ஆளாக நின்று. சரி, அடுத்த செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்தியாவும் யூரோப் யூனியன் வந்து ஒரு மதர் ஆஃப் ஆல் ட்ரேட் டீல்ஸ்னு சொல்லி ஜனவரி 27 வந்து சைன் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. இந்த அம்மா வேறு 27 நம்ம கூப்பிட்ருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இதனால் என்ன நடக்கும்னா, 2031 நமக்கு வந்து 50 பில்லியன் வரைக்கும் ட்ரேட் சர்ப்ளஸ் ஆகலாங்கிறாங்க. இதனால் நிறைய செக்டர்ஸ் தூக்கி நிப்பாட்ட வாய்ப்பு இருக்குது. ஆட்டோமொபைல் செக்டார், ஃபார்மா செக்டாரு, ஈவி செக்டார் எல்லாமே பயங்கரமாக தூக்கி நிப்பாட்ட வாய்ப்பு இருக்குது. இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா, டாடா மோட்டார்ஸ்லேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. டாடா மோட்டார்ஸ் வந்து நேற்று வந்து 17 நியூ ட்ரக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா, அதில் வந்து அவங்களோட முதல் எலக்ட்ரிக் ட்ரக்கையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த எலக்ட்ரிக் ட்ரக்கி தான் பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட 7லேருந்து 19 டன் வரைக்கும் வெயிட்டு தூக்கிட்டு போகும்னு சொல்கிறாங்க. இதுக்கு அசுரா ஈவி ட்ரக்ஸ்னு வச்சுருக்காங்க. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 2045 நாங்கள் வந்து எல்லாமே ஈவியாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். அதனால் 0 கார்பன் எமிஷனாக கொண்டு வருவோங்கிறாங்க. இது வந்து டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப நல்ல விஷயம். நான் சொன்ன மாதிரி பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸில் தான் ஸ்ட்ரகிள் இருக்குது. கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸில் ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லை. இது கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் வந்து இன்னும் நல்லா போய்கிட்டே இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். பேசஞ்சர் வெஹிக்கிளில் நமக்கு இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் நான் நம்புகிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா, டாடா மோட்டர்ஸ்லேருந்து இன்னொரு அப்டேட் வந்துருச்சு. ஜாகுவாரோட JLR பற்றி வந்துருச்சு. இவங்க என்னென்னா, ஃபஸ்ட்டு 2025 நாங்கள் ஃபுல்லாக எலக்ட்ரிக்காக போயிடுவோம்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஹைப்ரிட் டெவலப்மெண்ட்டாக நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறாங்க. இது வந்து எப்படின்னா, அவங்க சொல்லிவிட்டு இதில் வந்து JLR வந்து எலக்ட்ரிக்கிலேருந்து ஹைப்ரிட்டுக்காக கொண்டு வரேன்றாங்க. அதனால் இதோட ரேட் வந்து இன்னும் கொஞ்சம் ஏற வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட 1,20,000 பவுண்ட்ஸ்லேருந்து 1,40,000 பவுண்ட்ஸ் வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். இதனால தான் தெரியும், இது ரிலீஸ் ஆனப்போ தான் தெரியும் டாடா மோட்டார்ஸோட ஃபியூச்சர்ஸ் என்னென்னு எப்படி இருக்கும்னு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, ஆக்சிஸ் பேங்க்கோட ரிசல்ட்டை பற்றி அனலிஸ்ட் வந்து ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சிஸ் பேங்க் ரிசல்ட் எப்படி சொல்கிறாங்கன்னா, பேட் வந்து கிட்டத்தட்ட 8% குறைய வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 4% வளர வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. லோன் க்ரோத்தும் வளர வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. கம்பெனியோட க்ரோத்தும் வளர்ந்துருக்குங்கிறாங்க. நம்ம ஆக்சிஸ் பேங்க்லாம் கிட்டத்தட்ட வாய்ப்பு வர்ற மாதிரி இருந்து கை தவறி போச்சு. ஸோ திரும்ப நாளைக்கு இந்த அனலிஸ்ட் ரேட்டிங் படி ஒரு வேளை வராட்டி நமக்கு அடித்து கீழே இறக்குவாங்க பேங்க்கை. அப்போ நமக்கு வாய்ப்பு கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஆக்சிஸ்லாம் ஒரு காலத்தில் ஸ்விங் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து இது வந்து ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸில் போயிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதா இல்லையான்னு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, IFBயோட குவார்ட்டர் 3 ரிசல்ட் வந்துருந்துச்சு. அவங்க வந்து கிட்டத்தட்ட 23% கீழே இறக்கியிருக்காங்க. அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து 23% இறங்கியிருக்கு. இவங்க வந்து எப்படி பார்த்திங்கன்னா, வாஷிங் மிஷினு, அடுத்து கிச்சன் அப்ளையன்சஸ் இதிலலாம் இவங்களோட ப்ராஃபிட் வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளாக தான் இருந்துச்சு. ஆனால் இவங்க வந்து இன்னொரு வகையாக பண்ணுறாங்க. மோட்டர் பார்ட்ஸு, அடுத்து அதோட காம்பனண்ட் எல்லாம் செஞ்சு தனியாக வெளியே OEM பார்ட்ஸ் மாதிரி விற்றுட்ருக்காங்க. அதோட லாபம் வந்து இவங்களுக்கு நல்லாவே இறங்கியிருக்கு கணிசமாக. அதுக்கடுத்து இப்போ பார்த்தோன்னா, இந்த கம்பெனியில் செய்கிற பொருளோட டிமாண்டு கொஞ்சம் கம்மியாகிட்டுருக்கு. ஆனால் இவங்களுக்கு செய்கிறதுனால அதோட எக்ஸ்பென்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா ஏறிட்டு போகுது. ஸோ அதனாலே இந்த மார்க்கெட்டில் வந்து இவங்களுக்கு வந்து சஸ்டெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது IFBலாம் பார்த்தோன்னா ஒரு பீக்லேருந்து நல்லா கரெக்டாக தான் வந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து சான்ஸ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு என்ட்ரி ஆகும். இது வந்து கொஞ்சம் ரிஸ்க் இருக்கிற மாதிரியான ஸ்டாக் தான். ஸோ நம்ம வந்து ரொம்ப காலம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா,
இது 5 வருஷத்துக்கு ஒரு ரிட்டர்னுமே தரல. அப்படி பார்த்தா நம்ம இன்வெஸ்டர்ஸ்லாம் பேனிக் ஆகி செல் பண்ணிடுவாங்க இருக்கிற காசையும். ஸோ நம்ம இது வந்து இன்னும் நல்லா இறங்கிச்சுன்னா இது ஒரு இன்னும் நல்லா இறங்கிச்சுன்னா இது ஒரு ஸ்ட்ராங் பெட்டாக நான் வைக்கலாம் நான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் மக்களே இன்றைக்கி செய்திகள். மீண்டும் நாளை சந்திப்போம் மக்களே.